இது ஒரு மந்திரம் சொல்லும் ஆரஞ்சு பழம். எப்படி தெரியுமா? நம்ம முன்னோர்கள் சொன்ன ஓம் மந்திரத்தின் அதிர்வு தான் அது. இன்னைக்கு மாடர்ன் பிசிக்ஸ் நிரூபிக்குது. வாங்க பார்க்கலாம். என் முன்னாடி ஆரஞ்சு பழங்கள் நிறைந்த ஒரு அழகான மரம் இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. நான் எனக்குள்ளே கேட்டுக்கிறேன், இந்த ஆரஞ்சு எதனால் ஆனது? இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது? சரி, நான் ஆரஞ்சுக்குள்ள ஆழமா பார்க்க விரும்புறேன். அதனால அதை பெரிதாக்குறேன், இன்னும் பெரிதாக்குறேன். நான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா உள்ளே ஆழமா சீக்கிரமாவோ இல்ல லேட்டாகவோ மூலக்கூறுகள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா மூலக்கூறுகளோடு கதை முடிஞ்சுடல. ஏன்னா மூலக்கூறுகளை என்னால இன்னும் பெரிதாக்க முடியும். நான் அவற்றை போதுமான அளவுக்கு பெரிதாக்கினா உள்ளே ஆழமா எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அணுக்களோடும் கதை முடிஞ்சுடல. ஏன்னா அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. அணுவுக்குள்ள பெரும்பாலும் வெற்றி இடம் தான் இருக்கு. ஆனா உள்ளே ஆழமா நாம அணுக்கருவை பாக்குறோம். அதனால நான் அதை எடுத்து பெரிதாக்கினா அணுக்கருவே நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் போன்ற துகள்களால் ஆனதுன்னு பாக்குறேன். நான் அதுல ஒரு நியூட்ரானை எடுத்து பெரிதாக்கினா இன்னும் சில துகள்களை பாக்குறேன். உள்ளே சின்னஞ்சிறு குவார்க்குகள் இருக்கு. இப்போ இதோட தான் வழக்கமான கருத்துக்கள் முடியுது. ஸ்ட்ரிங் தியரி இந்த துகள்களுக்குள்ள வேற ஏதோ இருக்குன்னு சொல்லுது. அதனால நான் ஒரு சின்ன குவாக்கை எடுத்து பெரிதாக்கினா வழக்கமான கருத்து உள்ளே எதுவும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா ஸ்ட்ரிங் தியரி நான் ஒரு சின்னஞ்சிறு இழையை, ஒரு சிறிய ஆற்றல் இழையை, ஒரு கம்பி போன்ற இழையை காண்பேன்னு சொல்லுது. வயலின்ல இருக்கிற கம்பியை மீட்டும் போது அது அதிர்ந்து நாம கேட்கக்கூடிய ஒரு சிறிய இசை குறிப்பை உருவாக்குற மாதிரி ஸ்ட்ரிங் தியரில இருக்கிற இந்த சின்ன கம்பிகள் அதிரும் போது அவை இசை குறிப்புகளை உருவாக்குறது இல்ல, அவை துகள்களையே உருவாக்குது. அதனால ஒரு குவார்க்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல அதிரும் ஒரு கம்பி தான். ஒரு எலக்ட்ரான்ங்கிறது வேறொரு வடிவத்துல அதிரும் ஒரு கம்பி தான். ஒரு நியூட்ரினோ இன்னும் ஒரு வித்தியாசமான வடிவத்துல அதிரும் ஒரு கம்பி தான். அதனால நான் இதையெல்லாம் திரும்ப ஒன்னா சேர்த்தா என்கிட்ட ஒரு சாதாரண ஆரஞ்சு இருக்கு. இந்த கருத்துக்கள் சரியா இருந்தா இதெல்லாம் வெறும் யூகம் தான். ஆனா இது சரியா இருந்தா ஆரஞ்சுக்குள்ளையோ இல்ல வேற எந்த ஒரு பொருளுக்குள்ளையோ கம்பிகளின் நடனமாடும் அதிரும் ஒரு பிரபஞ்ச இசை கச்சேரியை தவிர வேற எதுவும் இல்லை. இதுதான் ஸ்ட்ரிங் தியரியோட அடிப்படை கருத்து. சயின்டிஸ்ட் சொல்ற அந்த காஸ்மிக் சிம்போனி வேற எதுவும் இல்ல, நம்ம நாத பிரம்மம் தான். சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேற வேற இல்ல, ஒரே பிரபஞ்ச ராகத்தோட 2 மொழிகள் தான்.